ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கநல்லூர்லேருந்து தொப்பி வாப்பா பிரியாணி எடுத்து பிரியாணி சாப்பிட்லான்னு போயிட்டு அவரோட மிகப்பெரிய ஃபேன்னு தான் சொல்லணும். டான்சிங் செப்போட ஃபேன். கோயம்புத்தூர் வந்தால் ஒரு தடவையாவது அவர் கடையில் சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசை. அதுக்கு தான் இப்போ கடைக்கு போயிட்டுருக்கேன். வாங்க போவோம். தொப்பி வாப்பா அப்படிங்கிற பேருக்காகவே அந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கணுங்க. பேருக்கு தகுந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ போடுறேன் உங்களுக்கு. சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் கிட்ட போன மாதிரி தெரியுது. அப்படியே நடந்து போயிட்டுருக்குறேங்க. போகிறோம் நடந்து போய்கிட்டே இருக்கும். வழி தெரியாமல் கொஞ்சம் தூரம் போயிட்டேன். பூக்கடைக்காரன் இதிலே போயிட்டு ரைட்டில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கடைக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வாங்க போவோம். இந்த தொப்பி வாப்பா பிரியாணி கடை எங்கே இருக்குதுங்கண்ணா? லெஃப்ட் சைடுங்களா ரைட் சைடுங்களா? லெஃப்ட்டு. சரிங்க. தாபர் இருக்கு பாரு. சரிங்கண்ணா. ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இப்போ தான் கரெக்டாக வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ரைட் சைடில் இங்கே ஓலோ ரெட் டாக்ஸி கார் நிற்கிது பாருங்க. அங்கே தான் இருக்குது ஸ்கூட்டிக்கு பேக்கில். பொங்கலை பண்ணிட்டு நம்ம ஒரு மாதிரி ஒட்டஞ்சு மாதிரி இங்கேயும் நிறைய பேர் போதையில் விழுந்து கிடக்குறாங்க பாருங்கள். இப்போ அங்கே தெரியுது பாருங்கள் தொப்பி வாப்பா. நம்ம கடையை நெருங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஒரு வழியாக கடையை கண்டுபிடிச்சாச்சு. பார்த்து கடை லீவ் வாட்ட தெரியுது. கடை லீவு ஃப்ரெண்ட்ஸ். ஏமாற்றத்தோட கேஆர் பேக்ஸ் நோக்கி போயிட்டுருக்கீங்க. அப்படியே சேஃபாக நோக்கி சாப்பிடலாம்.